அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆணையரங்கள் வந்திருக்கிறோம். அழகுக்குமார்னு அவரோட ஃபீல்டு இது. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். போன மார்ச்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆகஸ்ட் வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 டோஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இடையில வந்து அவர் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நம்மளதை பயன்படுத்தாமல் விட்டுட்டார். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அழுகல் வந்துச்சு. அப்போ மழை கொஞ்சம் ஹெவியாக வர்றப்போ கொஞ்சம் செடிகளில் வந்து காய் ஊறுறப்போ அழுகல் வந்துச்சு. அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மழை ஹெவியாக வர்றப்போ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு வந்து அதில் கெமிக்கல் யூஸ் பண்ணால் நம்மளது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ வந்து ஒரு டோஸ் வந்து கொடுங்க, அப்புறம் உங்களுக்கு அரெஸ்ட் ஆயிருன்னு சொன்னோம். அப்புறம் ஒரு லைட்டான டோஸ்லேயே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவர் காய் எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட ஆகஸ்ட்லேருந்து இப்போது நவம்பர் கடைசி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தாமல் விட்டுட்டார். அதுக்கப்புறம் வந்து இப்போ மறுபடியும் நம்மளை கூப்பிட்டுருந்தார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த காய் வந்து அதிகமான காய் வந்திருக்கு, பெருவிட்டு நல்ல எடையெல்லாம் கிடச்சிருக்குது. இப்போது இடையில இந்த 3-4 மாதம் வந்து அவர் பயன்படுத்தாததுனால மறுபடியும் காடு வந்து நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கில் எப்படி வந்தாரோ அதே மாதிரி காடு மாறிடுச்சு. இடையில வந்து 2 தடவை ரசாயன உரம் போட்டிருக்காரு. இருந்தும் அதை ரெக்கவர் பண்ண முடியாமல் காடு வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இப்போ அவரு இருக்கார். அவர்கிட்டையும் நான் என்ன மாதிரிங்கிற வீடியோவே எடுக்கிறேன். அதையும் இது கூட நான் வைக்கிறேன். பழசு வந்து நம்ம கொடுத்தப்போ இருந்த காடு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி காடு இருக்குதுங்கிறதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ எதுக்கு நம்ம போடுறோம்னா, இப்போ சில பேர் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோம். ஒரு சில அழுகல் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அந்த நேரத்தில் அவசரத்துக்கு சில கெமிக்கல் வந்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். காரணம் என்னென்னா, நம்ம மண்ணில் வந்து கெட்ட மைக்ரோப்ஸோட வந்து அதிகமாக இருக்கும். நம்மளது ஒரு 3 மாதம் கொடுத்துருக்கோம், 4 மாதம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது மட்டுமே முழுக்க சரி பண்ண முடியாது. சில நேரங்களில் கெமிக்கல் கொடுத்தோம் அப்படின்னா பரவாது, டக்குன்னு அது உடனே ரெக்கவர் ஆகிரும். நம்ம ஈல்டு வந்து எந்த இடத்துலையும் பாதிக்காது. அதுக்காகத்தான் வந்து இதை சொல்கிறேன். அப்போது கெட்ட மைக்ரோப்ஸ் வந்து நம்ம சாயிலில் இருக்கிறப்ப நம்ம நல்ல மைக்ரோப்ஸை கொடுத்து சாயிலில் டெவலப் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் கெட்ட மைக்ரோப்ஸை நம்ம 100% அழிக்க முடியாது. அதை தடுக்கிறதுக்கு சில இடங்களில் வந்து செலவு கம்மியாகவும் நம்ம ஈல்டு எந்த வகையிலையும் பாதிக்காமல் இருக்கிறது தான் நம்மளோட விஷயத்தை செய்ய முடியும். அது அவர்கிட்ட சொன்னப்போ வந்து அவர் கொஞ்சம் ஏற்றுக்கல. ஆனால் அவரோட ஈல்டு இப்போது அதை பயன்படுத்தாததுக்கு அப்புறம் என்ன மாதிரி பாதிப்பு வந்தது அப்படின்னோடனே மறுபடியும் நம்மக்கிட்ட வந்திருக்காரு. இப்போது நீங்கள் நம்ம 5 மாதத்துக்கு முன்னாடி பயன்படுத்துனீங்க, அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் பயன்படுத்தாமல் விட்டீங்க. என்ன காரணத்தினால பயன்படுத்தலை? எனக்கு இல்லை, அழுகு லேசாக வந்து தெரிஞ்சு சார். நான் பயந்துக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக கெமிக்கலில் போயிடுது. சரிங்க. இப்போ கெமிக்கலில் வந்து போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளது கிட்டத்தட்ட 3 மாதம் கொடுத்தங்களா, 4 மாதம் கொடுத்துருக்கோமா? 5 மாதம் கொடுத்துருக்கோம். மார்ச் 2, ஏப்ரல் 3, மே 4, ஜூன் 5, ஜூலை 6. 6 டைம் கொடுத்துருந்தோம். அப்போ அடுத்து ஆகஸ்ட்டில் மழை வந்துருந்துச்சு இல்லைங்களா? ஆகஸ்ட்டில் எடுத்த வீடியோவும் நம்மக்கிட்ட வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக அழுகல் விழுந்துச்சு. அப்போ வந்து நான் கொஞ்சம் கெமிக்கல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அது அப்புறம் நிறுத்திட்டு அப்படி டோட்டலாக கெமிக்கலுக்கே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த நம்ம கொடுத்ததுக்கு அந்த அழுகலுக்கு வந்து ஒரு லைட்டாக கெமிக்கல் வந்து எத்தனை தடவை அடிச்சு அது சரியாச்சுங்க? ஒரே தடவை அடிச்சு. அந்த அழுகல் தெரிஞ்சோன்னே, சேப்பு கலர் தெரிஞ்சோன்னே அப்படியே சிஓசி சேர்த்து அதுலேயே ரிசல்ட் தெரிஞ்சு அரெஸ்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ரொம்பலாம் இது நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஃபுல்லாக சேப்பாக இருந்துச்சு, காய் நல்லா பிடிச்சிருந்துச்சு. பயந்துட்டு இருந்து நான் அது பண்ணேன். ஸ்டார்டிங்கில் அரெஸ்ட் ஆயிடுச்சுங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் காய் எடுத்தீங்க இல்லையா? இப்போ போன வருஷம் நமக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி காய்க்கும் இப்போ காய்கள்லாம் எப்படி இருந்துச்சு? இந்த வட்டம் நல்லா போல்ட் இருந்துச்சு சார், நல்லா கிரினஸ் இருந்துச்சு. நம்ம சுரக்ஷா கொடுத்து வந்து சரம் வந்து நல்லா நீண்டு வந்துச்சு. ரிசல்ட் நல்லா தான் சார். ஏன்னா நம்ம போன தடவை தான் வீடியோ எடுத்துருந்தோங்க உங்களையா. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் போயிட்டு ஈல்டு எடுத்ததுக்கப்புறம் எப்படி, ஏன்னா ஒரே டைம் வந்து நம்ம ஈல்டை நம்ம கணக்கு போடக்கூடாது. ஒரு 5-6 மாதம் கொடுத்து அதுக்கப்புறம் ஈல்டு எப்படி இருக்குதுன்னு தான் ஒரு கரெக்டாக இருக்கும். நம்ம கொடுத்த மாதிரி வந்து தாட்லாம் கிடையாது. நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி போல்ட் இருந்துச்சு. சரிங்க. சரமும் நல்லா நீண்டுச்சு. சுரக்ஷாவுக்கு ஃப்ளவரிங் அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சரம் எவ்வளோ இருந்துருக்கு உங்களுக்கு தெரியும். ம். நல்லா தான் சார் இருந்துச்சு. அழுகுக்கு தான் கொஞ்சம் பயந்து இல்லைங்க. இல்லை சார். நம்ம அந்த காய் வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னு காய் வெயிட்டுக்கெலாம் 5 கொண்டு கிடச்சி. 300 ml 300 கிராம் காய்க்கு 140 கிராம் 8 ml கிடைச்சு. 8 mm 300 கிராமுக்கு 140 இருந்துச்சு. கடைக்காரங்களே நல்லா வெயிட்டு நல்லா போட்டு கேட்பாங்க. காய் கலர்ல கலர்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ எடையும் உங்களுக்கு நல்லா கூடி இப்போலாம் 400 கொண்டு கிடைக்குது. சரிங்க. இதே போன வருஷம் போன வருஷம் 5 கொண்டு 5 கொண்டு. சரி சரிங்க. இப்போ இருந்துச்சு. எந்த ஃபால்ட்டும் இல்லை. அளவில் பண்ணவும் தான் நான் பயந்துட்டேன். கரெக்டாக நம்ம இந்த இதுலேயே போயிட்டு இருந்தோம். சுத்த சுண்ணாம்பு அடிக்காமல் இருக்கவும் எல்லாரும் பயன்படுத்திட்டாங்க. சரி. இப்போ நீங்கள் வந்து இப்பயுமே சுத்த சுண்ணாம்பு அடிக்கவே இல்லை. சுத்த சுண்ணாம்பு இப்போ வரைக்கும் அடிக்கவே இல்லை. போன ஆகஸ்ட்டில் அடிச்சு இப்போ வரைக்கும் சுத்த சுண்ணாம்பு யூஸ் பண்ணல. ஏன்னா கண்ட்ரோல் ஆயிடுச்சுல. அப்புறம் ஈல்டும் பாதிக்கல இல்லை. ஒரே இதில் வந்து அந்த அழுகல் அரசு இதுதான் வந்து நம்ம பயோவில் நம்ம தயிர் மருந்தோட எஃபெக்ட். சரி சரி. இதை தொடர்ந்து பண்ணத்தான் உங்களுக்கு இன்னும் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும். சரி. இப்போ நீங்கள் நம்ம பண்ணின செலவுக்கு ஏன்னா இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னா, ஏன்னா நம்மளது பண்ணுனா சுத்தமாகவே அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ரொம்ப எடுக்கும். ஆனால் லைட்டாக கொஞ்சம் மருந்துலேயே இப்போ வந்து கண்ட்ரோல் கிடச்சிரும் அப்படிங்கிறதான் நம்ம மெயின் டார்கெட்டுங்க. இப்போ காய் வந்து உங்களுக்கு வந்து ஈல்டு ஏதாவது பாதிச்சுதா? இல்லை சார். நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ எடுத்தீங்க, இப்போ எவ்வளோ எடுப்பீங்க? இல்லை போன வாட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த வாட்டம் ஈல்டும் தரேன். சரி. தொடர்ந்து யூஸ் பண்ணது நல்லா இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் இடையில 2 மாதம் விட்டுட்டீங்க. சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட இப்போ கூட. நம்ம அது தயிர் வந்து நாள் கொடுத்துருந்தா இந்த வட்டம் விலை நல்லா இருக்குது இல்லையா, இன்னும் நல்லா இருக்கு. 3000 போயிடுச்சு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது வேணாண்ணா. ஆமாம். எங்கள் அண்ணன்லாம் கிண்டல் போயிட்டு இருந்தேன். என்ன தயிர் மருந்து அது இதுன்னு சொல்லிட்டு. ஏன்டா இப்போ நான் சொல்லு அதான் தயிர் மருந்து இப்போல்லாம் கொடுத்துருந்தா இப்போயும் இங்கே பயங்கரமாக இருந்திருக்கேன். நம்ம விட்டுட்டு சொல்லிட்டு ஆயிருக்கு. சரி சரி. பரவாயில்லைங்க. ஏன்னா உங்களுக்கே வந்துட்டு இப்போ நம்ம கொடுக்கறதுனால என்ன, கொடுக்காம போனதுனால என்ன வித்தியாசம்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. மாதம் கொடுக்க அதுக்கு வந்து செடி நல்லா வளர்ச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஒன்று தான் நம்மகிட்ட பெண்டிங் இருந்துச்சு. அதான் காய் போல்ட்டு ஷைனிங் எப்படி இருக்குது அப்படின்னு. போல்ட்டு ஷைனிங்கு கலர் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரேட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் கூட அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். நான் இருக்குங்களா இவ்வளோ செலவாயிட்டு இருக்கு ஏக்கருக்கு 18,000 17,000 நீங்கள் சொன்னீங்க. நம்ம ரிசல்ட்டை பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு. அதுக்குன்னா அவுட்புட் எடுத்து கொடுத்துட்டோம்ல. சொரிக்காய் எல்லாங்க இப்போ வரைக்கும் நான் சொரிக்காயே இல்லை சார். அதுக்கு இந்த மிடா அடிக்கவே இல்லை. நான் நம்ம மருந்து யூஸ் பண்ணி மிடா நான் யூஸ் பண்ணவே கிடையாது. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணல, அடிச்சதே இல்லை. சுரக்ஷா ஆரம்பிச்சதுலேருந்து இது அப்படியே சுத்தமாக பண்ணிடுச்சு. இந்த சொரிக்கு உண்டான மருந்து நான் இப்போ வரைக்கும் அடிக்குது. அந்த அளவுக்கு நமக்கு தெரியல. அந்த மாதிரி எதுவும் நல்லா இப்போ நல்லா தான் இருக்கு. இப்போ இருந்து மிடா என்ன வரைக்கும் நான் சேர்க்கவே இல்லை. சொரிக்கு இல்லை யூஸ் பண்ணதுக்கு இப்போ நல்லா தான் இருந்துச்சு. சந்தோஷங்க.